Hello everyone, Arvam IAS Academy presents Kana Test Series for SI Aspirants. Okay? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன் வந்து இன்றைக்கி நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அக்டோபர் 7 வந்து நம்ம அகாடமியில் வந்து வச்சுருந்த எஸ்ஐ எக்ஸாமினுடைய டெஸ்ட் நம்பர் 1க்கான நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்ட் பி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து என்ன பிரிப்பாங்க, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க சயின்ஸு, அண்ட் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜியில் உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸ் வந்து ஒரு 40 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, தமிழ் 10 கொஸ்டின் இருக்கும், ஆங்கிலம் கணிச்சு ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த கனா டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 3 டெஸ்ட் என்னது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமிக்கு ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்க நினச்சி அவங்க வந்து டெஸ்ட்டை வந்து இங்கே எழுதுவாங்க. ஓகே, இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணல சார், இனிமேல் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் பில்லிங்கில் இருக்கேன் சார்னு ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமிக்கு நீங்கள் என்னது கால் பண்ணுங்கள். ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து நினச்சலாம் ஒரு 3 எக்ஸாம் நீங்கள் நினச்சலாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அந்த இதில் வந்து டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்க போகிறோம். இந்த 3 டெஸ்ட்டுக்கான சோர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், டெலகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து கொஷினும் கொடுத்துருக்கோம். அண்ட் என்னது தே ஹேவ் டு கிவன் த ஆன்சர் கீ ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் 1க்கான நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீப் ஆன் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நம்ம சேனலை. பிகாஸ் டெஸ்ட் நம்பர் 2 and 3 பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து எங்கே கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். டோட்டலாக வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு 40 கொஷின் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் எழுதுகிறப்ப எந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து டெஸ்ட் எழுதணும். ஓகே, அதுக்கடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் சார் நான் வந்து எவ்வளோ சார் வந்து கொஷின் கரெக்டாக போட்டிருக்கேன் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷோராக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி கொடுத்துட்டாங்க ABDE, அதுக்கான GHJJன்றது அதோடைய கோடிங் கொடுத்துட்டாங்க. தென் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, MNPQ கேட்டிருக்காங்க. இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு லெட்டர் அனாலஜி அப்படிம்பாங்க. தமிழில் வந்து ஒத்தத்தன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு சிலபஸில். ஓகேங்களா? அப்போ இது எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதுக்கான கீ வந்து நான் கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணலாமா? ஸோ ABDEங்களா? ஏ நமக்கு என்னப்பா வரும், ஏ நமக்கு 1 தான் வரும், பி நமக்கு என்ன வரும் ஆல்ஃபபெட்டில் 2 வரும், டி நமக்கு என்ன வரும் 4 வரும், ஈக்கு என்னப்பா கீவேர்டு 5E பஸ் வருமா? ஸோ 5E பஸ் வருமா? அப்போ தான் ஈக்கு வந்து நமக்கு 5. ஓகேங்களா? இதுக்கான கோடிங் யார், GHJKங்களா? ஜி என்னப்பா வரும் 7G என்னது ரெயின்போ காலனி. அப்போ தானே ஜிக்கு வந்து 7, ஹைட்டுக்கு வந்து ஹைட்டு 8, ஜே என்ன வரும் ஜியோ சிம்மு யூஸ் பண்ணுறோம் ஜியோ, அப்போ JIO அப்போ என்னது ஜேக்கு வந்து 10. ஓகேங்களா? அப்போ கேக்கு என்னப்பா சேர்த்து படிங்க 11, அப்போ கே எத்தனை 11. ஸோ இந்த கீவேர்ட் நம்ம உங்களுக்கு கிளாஸில் ஆல்ரெடி பார்த்தா வச்சுருந்தது உங்களுக்குலாம். ஓகேவா? அப்போ கவனிங்க, இந்த 1 + 6 என்னப்பா 7, 2 + 6 8, 4 + 6 10, 5 + 6 நமக்கு என்னப்பா 11. ஸோ அதே ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாம் நம்ம MNPQ, அதில் M13, N14, P16, Q என்னப்பா நமக்கு 17 வருவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அப்படியே +6 போட்டுக்கோங்க. எப்படி வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு இங்கே +6 ஆர் மைனஸ் ஆர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ இந்த சேம் தான் நினச்சிவாங்க இங்கே வந்து நமக்கு பண்ண போகிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ இங்கேயும் நீங்கள் என்னது +6 +6 +6 பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு 19, 20, 22, 23 வருவாங்க. என்னப்பா ஒரு 19னா எஸ் வரும். ஓகேங்களா? 20க்கு என்ன கீவேர்டு வரும் T20 மேட்சஸ். அப்போ T20 மேட்சஸ் என்னது 20க்கு வந்து T. ஓகேங்களா? 22 நமக்கு வந்து என்ன வரும் இப்படி வைங்க பார்க்க V மாதிரி இருக்குதா? அப்போ தானே 22 நமக்கு எத்தனை V. அப்போ 23 யாருப்பா கண்டிப்பாக W தான். ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் யாருப்பா ஆப்ஷன் D டெல்லி STVW. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யாருன்னா நம்பர் அனாலஜி. நம்பர் அனாலஜியை பொறுத்தளவு நீங்கள் படிக்கிறதுக்கு பேசிக் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான பேசிக் வந்து யூ நோ த ஸ்கொயர் நம்பர் அண்டு கியூப் நம்பர் அண்டு ப்ரைம் நம்பர்ஸ். இந்த 3 நம்பர் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் நமக்கு போதுமான இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர், கியூபோட தேர்ப்பு நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ அது எந்த இதில் கேட்டிருக்காங்க ஃபார்மேட்டில் அப்படின்னா ஒரு கொஸ்டினை பார்த்த உடனேயே அந்த இதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா அல்லது கியூப் நம்பரா, தட்ஸ் வி ஹவ் டு நோ இட். முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க 144 கொடுத்துட்டாங்களா? இவங்க வந்து யாருப்பா ஸ்கொயர், எந்த ஸ்கொயரு 12 ஸ்கொயர். ஓகேங்களா? அதுக்கு அவங்க கொடுத்தா என்ன கொடுத்துட்டாங்க ஆன்சருக்கு வந்து 13 கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? அப்போ அடுத்து கேட்கப்பட்ட கேள்வி யார்? 49. இவங்க யாருப்பா? 7ஓட ஸ்கொயருங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சார் 12 ஸ்கொயர் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த கோடு என்னது? 13. அதே மாதிரி 7 ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான கோடு யார்? 8. ஓகேங்களா? ஸோ 12க்கு அடுத்து 13, அப்புறமா 7க்கு அடுத்து 8. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து பார்த்துடலாமா? 21 கொடுத்துட்டாங்க, 3 and 574 நமக்கு என்னது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை பார்த்தா ஸ்கொயர் நம்பரும் இல்லை, உங்களது நமக்கு வந்து கியூப் நம்பரும் இல்லை, அல்லது பிரைம் நம்பரும் இல்லை அப்படின்னா வேற எதுவும் இங்கே இருக்குது நமக்கு வேற எதுவும் இருக்குது நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அப்போ 21 எப்போ நமக்கு 3 மாறும்? டிவைடிங் பை 7 போகிறோம், நமக்கு என்னது 3 வருது. அதே மாதிரி 574 என்னது டிவைடிங் பை 7 போடுங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? நினச்சலாம் 1 7 7 8 7 56 மீதி 1 இருப்பாங்க. பார்த்தோன்னா 2 7 14 அப்படின்னா நமக்கான விட யாரு? ஆப்ஷன் பி பாம்பே. எத்தனை ஆன்சர்? 82. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். ஓகே, 84 கேட்டிருக்காங்கன்னா இது அதே மாதிரி தான். நீங்கள் 6 42 and 5 பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரில் வரல, ஸ்கொயர் நம்பரில் வரல, கியூப் நம்பரில் வரல, இந்த மூணுலையுமே வரல அப்படின்னா ஷோராக அவனது தி டூயிங் சம் என்னது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதை பார்த்துடலாமா? எப்போ வந்து 6 நமக்கு 42 மாறும்? இன்ட் என்ன போடுவீங்க நீங்கள்? 7. அப்போ எத்தனை? 6 7 42. அதே மாதிரி எப்போ அதே மாதிரி நீங்கள் இருந்துச்சிங்க 5க்கு வந்து 5 இன்ட் 7 நம்ம போடுவீங்க 35 போடுவீங்க. சார் மேலே வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், ஓகே, என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதை நினச்சிவாங்க கீழே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆன்சர் யாருப்பா? நமக்கு ஆப்ஷன் ஏ 35. ஓகேங்களா? 85 86 இந்த கொஸ்டின் வந்து எந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்க இந்த கொஸ்டின்லாம் நமக்கு வந்து ஓகே, இவங்கலாம் யார் சொல்லுவாங்கன்னா வேர்ட் அனாலஜிம்பாங்க. வேர்ட் அனாலஜி, வார்த்தை ஒத்த தன்மை அப்படிம்பாங்க. வேர்ட் அனாலஜி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கொடுத்துருக்க ஆன்சர் நினச்சிக்கும் சம்வாட் என்னது ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நினச்சிக்கணும் ஆன்சர் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குரூப் ஆஃப் பிரிக்ஸ் இருக்காங்கப்பா. பிரிக்ஸ்னா யார்? செங்கற்கற்கள். அப்போ குரூப் ஆஃப் பிரிக்ஸ் நம்ம செய்யலாம் வந்து அதை வச்சு நம்ம வி கேன் பில்டு த வால். நம்ம நினச்சா அதை வச்சு நம்ம செங்கலை வச்சு நம்ம சுவர் கட்டலாம். அதே மாதிரி செல்கள், ஓகேங்களா? செல்லாம் இஸ் நாட் ஓகேவா? இஸ் நாட் அ மொபைல் ஃபோன். நம்ம உடம்புல கூடிய செல் ஓகேவா? அந்த செல். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சார் குரூப் ஆஃப் செல்ஸ் கேன் ஃபார்ம் த டிஷ்யூஸ். திசுக்களை நினச்சிவாங்க உருவாக்குங்க. ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கேன் ஃபார்ம் த ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கான ஆன்சர் யாருப்பா? நமக்கு ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி நீங்கள் என்னது போட்டிருக்க கூடாது. சம் பீப்புள் என்னது திங்க் பண்ணி நீங்கள் போட்டிருப்பீங்க ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் டி தான் ஃபஸ்ட்டு வரணும். பிகாஸ் செல்ஸ் அடுத்தது டிஷ்யூஸ், அதுக்கடுத்தா என்னப்பா? ஆர்கன். ஓகே, அதுக்கடுத்து நினச்சிவாங்க ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? ஆர்கன் சிஸ்டம், தென் பாடி, அப்படி போவாங்க நமக்கு ஆர்டரில். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த ஆன்சர் நமக்கு வந்து ஆப்ஷன் டிங்களா. ஓகேங்களா? 86 கேட்டிருக்காங்க. இப்போ மருத்துவர் என்ன செய்வார்? மருந்து கொடுப்பாரு. அப்போ யார்ப்பா தீர்ப்பு கொடுப்பாங்க? யார் தீர்ப்பு கொடுப்பாங்க? ஜட்ஜ். ஓகேங்களா? யார்? நீதிபதி. அவங்க நமக்கு நினச்சிவாங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணால் லெட்டர் அண்டு நம்பர் அனாலஜி ரெண்டும் கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடு வேர்டில் சார் 1 3 4 கொடுத்துட்டு அதுக்கான கோடு வேர்டு ஏசிடி கொடுத்துட்டாங்க சார். அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபபெட்டில் ஏக்கு எத்தனைப்பா? 1 தான், சிக்கு 3 தான், டிக்கு 4 தான். அப்போ அதே மாதிரி ஆல்ஃபபெட்டில் 5 6 7 என்னப்பா வரும்? இங்கே 5 என்ன வரும்? 5 பஸ்ஸு வருமா? இ. ஓகேங்களா? 6 என்ன வரும்? ஃபிக்ஸு 6. அப்போ எஃப் வரும் 6. 7க்கு என்ன கீவேர்டு? 7G ரெயின்போ காலனி. அப்போ 7Gங்களா? அப்போ தானே 7க்கு வந்து ஜி. அவ்வளோதான். நீங்கள் என்னையும் போட்டுடலாம். அது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் என்னது ஈஸியாக படிச்சுக்கலாம் கோடு வேர்டில். இப்போ ஆன்சர் யாருப்பா? நமக்கு இஎஃப்ஜி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஎஃப்ஜி. இப்போ இந்த நம்பர் பாருங்கள் 196 and 256 ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்க? 1372 கொடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஒரு நம்பரை பார்த்த உடனே அந்த நம்பர் வந்து ஸ்கொயரா ஆர் கியூபா வி ஹவ் டு நோ இட். ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் யாருப்பா? 196ன்றது இவங்க யார்? 14 ஸ்கொயர். அப்போ இவங்க வந்து யார்? நமக்கு 14 ஸ்கொயர் தான் யார்? நமக்கு வந்து 196. அப்போ அதுக்கு கொடுத்த ஆன்சர் எப்படி சார் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா என்ன ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னா 14 ஸ்கொயரை கொடுத்துட்டு 14 கியூப் எடுக்கிறாங்க. என்னப்பா ஒரு 14 கியூப் வந்து நமக்கு ஆன்சர்? சார் 14 கியூப் போட்டுடலாமா? 196 14ல் பெருக்கிக்கோங்க. நமக்கு ஒரு 6 நாங்க 24க்கு 4 2 ப்ளஸ்ஸுங்களா? 9 நாங்க 36 38க்கு 8 3 என்ன ஒரு நாங்க 1 7. ஓகேங்களா? அடுத்து 6 9 1. ஸோ 4 14க்கு 4 மேலே 1 10 17 மேலே ஒன்று ஆன்சர் நமக்கு 2744. அப்போ வந்து ஆன்சர் யாருப்பா? நமக்கு 2744. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சார் 14 ஸ்கொயரை கொடுத்துட்டாங்க.
ஓகே 14 கியூப் எடுத்து வந்த ஆன்சர் என்ன பண்ணிட்டாங்க டிவைடிங் பை 2 போட்டாங்க சார். அப்போ என்னது வி கெட் ஆன்சர் ஆஃப் 1372. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 256ன்றது யார் சார் எனக்கு வந்து இவங்க 16 ஸ்கொயரு அவங்க தான் யார் எனக்கு 256. அப்போ ஃபஸ்ட் நினச்சி அவங்க 16க்கு கியூப் எடுத்துட்டு வந்த ஆன்சர் நினச்சி போகிறாங்க டிவைடிங் பை 2 போட போகிறாங்க. இதான் அந்த ஃபார்மேட். அப்போ என்னப்பா ஒரு 16 கியூப்னா நமக்கு என்ன வரும் 4096 வருமா? எஸ் ஓகேங்களா 40 நமக்கு என்ன வரும் 96 வரும். அது வந்து டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நமக்கு 2048 வருவாங்க நமக்கு ஆன்சர். ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி டெல்லி. ஓகேங்களா 2048 வி காட் அவர் ஆன்சர் இந்த இடத்துல. ஓகே கொஸ்டின் நம்பர் 89 கவனிங்க. இந்த மாதிரி நான் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 9243 இவங்களாம் யாருப்பா சார்? 9ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர், 243 யாருப்பா? 3ஓட அது அடுக்க வரக்கூடிய நம்பர் நமக்கு. ஓகேங்களா அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் 9 கொடுத்துட்டாங்க, இங்கே 9 கியூப் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா நமக்கு என்ன பவர் 9 கியூப் பண்ணால் 729 வருங்களா? 9 கியூப் பண்ணி வந்த ஆன்சர் என்ன பண்ணுறாங்க டிவைடிங் பை 3 போட்டால் நமக்கு 243 வருது. இவ்வளோதான். ஓகேங்களா எப்படி வந்து இங்கே கொடுத்த ஸ்கொயர் நம்பரை டீகோட் பண்ணி அதுக்கு கியூப் பண்ணி டிவைடிங் பை 2 போட்டாங்களோ அதே மாதிரி இங்கே என்னது கொடுத்த நம்பருக்கு கியூப் பண்ணுறாங்க, வந்த ஆன்சர் வந்து டிவைடிங் பை 3 போடுறாங்க. ஸோ அதே மாதிரி 6 கொடுத்துட்டாங்களா நம்பரு, அதை நம்ம ஃபஸ்ட் டிவைட் அவுட் கியூப் நமக்கு என்னப்பா வரும் 6 கியூப்ன்றது 216 வரும். ஓகேங்களா இப்போ வந்த ஆன்சர் என்ன டிவைடிங் பை 3 போட்டுடலாமா? அவ்வளோதான். நமக்கு என்ன வரும் 72 வரும். ஓகேவா அப்போ ஆன்சர் யாருப்பா நமக்கு ஆப்ஷன் டி டெல்லி. ஓகேங்களா 72. ஓகே இப்போ கவனிங்க 419 கொடுத்துட்டாங்க, அதுக்கான கோல் 7 கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் சார் இவங்க ஸ்கொயரோ கியூபோ பிரைம் நம்பரோ இல்லை. அப்போ கண்டிப்பானது டூயிங் சம் மேத்தமெட்டிக்கல் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல 4 என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஒரு 4 ஸ்கொயர்னா 16 வந்த ஆன்சரோட ப்ளஸ் 3 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது 19 வருது. ஸோ அதே ஆங்கிளில் 7 கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணணும் 49 நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா எப்படி வந்து மேலே வந்த ஆன்சரில் ப்ளஸ் 3 போட்டாங்களோ சேம் மாடல் நீங்கள் நினச்சினோம் ப்ளஸ் 3 போட்டிங்கன்னா 52 நீங்கள் என்னது எடுக்க போகிறீங்க இந்த இடத்துல. ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் யாருப்பா நமக்கு 52. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது ஆப்ஷன் பி பாம்பே தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சர் கிடையாது இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஓகே ஸோ 91 வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இந்த 91 வந்து நீங்கள் சிலபஸில் எந்த மாதிரி படிப்பீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, தமிழில் வந்து வகைப்படுத்தல் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து 91க்கு. ஓகேவா அதோடைய மோட்டிவ் என்ன சார், எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அந்த இடத்துல அப்படின்னா இந்த கிவன் த 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு நினச்சிவாங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷனில் மற்ற 3 ஆப்ஷன் எப்படி இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா, அந்த ஒன்று மட்டும் எப்படி இருக்குன்றாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்க. அப்போ சிம்பிளாக வந்துச்சு நம்ம ஆட் 1 அவுட்டுன்றலாம். ஓகேங்களா அப்போ அந்த 4 ஆப்ஷன் எது சார் ஆட் 1 அவுட் அதான் கேட்டுருக்காங்க. ஓகேவா ஃபர்ஸ்ட் எப்படி சார் சால்வ் பண்ணுறது இதை அப்படின்னா HGFங்களா எப்பயுமே ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கனாவே அதனுடைய நம்பர் போட்டுருங்க. ஓகேங்களா ஹச் நமக்கு என்னப்பா வரும் 7. ஓகே சார் நமக்கு ஹச் நமக்கு என்ன வரும் 8. ஓகேங்களா பிகாஸ் ஹைட்டு 8. ஜி நமக்கு என்ன வரும் 7G ரெயின்போ காலனி. எஃப் நமக்கு என்ன வரும் ஃபிக்ஸு 6. ஓகேங்களா அப்போ என்னப்பா ஆயிருக்கு நமக்கு சார் 8 - 1 7 7 - 1 நமக்கு 6. அப்போ ஆப்ஷன் ஏ என்ன ஆயிருக்கு ஃபுல்லாக ஆயிருக்கு -1 போயிருக்கு. இது ஆப்ஷன் ஏக்கு. ஆப்ஷன் பி எடுத்துடலாமா, அது RQP. ஆர் நமக்கு என்ன வரும் ஆருக்கு 18. ஓகேவா கியூக்கு 17. ஓகே பி என்னப்பா நமக்கு வரும் 16. அப்போ என்னது இங்கே சார் -1 இங்கே நமக்கு என்னது -1 எது ஆப்ஷன் பியில். இப்போ ஆப்ஷன் ஏவோ பிஓ எல்லாரும் பண்ணுறாங்க -1 போய்கிட்டு இருக்காங்க போக போக. ஓகேவா அதே மாதிரி ஆப்ஷன் சி எடுத்திங்கன்னா UVWவில் யூக்கு என்ன வரும் யுவன் சாங்கு 21 ஏஜுக்கு பிடிக்குது. அப்போ யூக்கு என்னது 21. ஓகேங்களா வி என்னப்பா பிடிக்கிறமா வி நமக்கு பார்க்க எப்படி இருக்கு நமக்கு 22 மார்க் தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு. அப்போ 22 இவங்க 23. அப்போ இவங்க +1 இவங்க +1. அப்போ என்னது ஆப்ஷன் டி நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம LKJங்களா எல்லுக்கு என்னப்பா வரும் கோடு வேர்டு L12. ஓகேங்களா L12. அப்போ எல்லுக்கு 12. கேக்கு எத்தனை 11. அப்போ 11. ஜேக்கு என்ன 10. ஜியோ சொன்னோமா ஜியோ சிம் யூஸ் பண்ணுறோமா அப்போ ஜியோ JIO. அப்போ தானே பார்க்க 10 மாதிரி இருக்குது. இங்கே யார் நமக்கு இது -1 -1. அப்போ கொடுத்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் A B D என்ன பண்ணுறாங்க எல்லாருமே -1ல் போகிறாங்க. ஆப்ஷன் சி எப்படி போய்கிட்டு இருக்கு +1ல் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கொடுத்த 4ல் எதுப்போ ஆட் 1 அவுட்டு ஆப்ஷன் சி தானே நம்மளுடைய ஆட் 1 அவுட். ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் யார் நமக்கு ஆப்ஷன் சி. 92 பார்த்தீங்களா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா the given the FIK
என்கியூடி எக்ஸ் ஏடி கொடுத்துருக்காங்களா? எஸ், அதே மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம எஃப்ஐகே நம்ம எஃப் வரும் ஃபிக்ஸு 6 வந்துடும். ஐ நமக்கு என்ன வரும் 9, கே நமக்கு என்ன வரும் 11. அப்போ இங்கே +3 இங்கே நமக்கு என்னதுப்பா +2. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்கள் என்கியூடிங்களா, என் எத்தனை நமக்கு 14, Q 17, T 20ங்களா, எத்தனை நமக்கு +3, எத்தனை நமக்கு வந்து +3. இங்கே பார்த்தீங்களா +3 +2, இங்கே என்னது +3 வந்திருக்கு. அப்போ நமக்கு தெரியலை எது நமக்கு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் XAD. இதுக்கு தான் ஒரு நமக்கு 24, 1, 4 வருங்களா சார்? 24ஓட நான் 3 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 27 வந்துடும் சார். ஆனால் இருக்கிற நம்பர் எத்தனை 26 தான் இருக்குது. எப்போ வந்து ஒரு ஆல்ஃபபெட்டில் நம்பர் 26க்கும் மேலே போகுதோ கூடுதலாக போகுதோ அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா அதை நீ பிரிக்க ஆரம்பிக்கணும். சார் 24 + 3 எனக்கு என்ன ஆன்சர் வரும் 27 வரும். அதை ரெண்டாக பிரிங்க. 1 26, அடுத்தது இன்னொன்று ஒன்றா பிரிங்க. புரியுதுங்களா? அந்த ஒன்று தான் யார் உங்களுடைய ஏ. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் சம் கூட்டுறீங்க, ஆன்சர் நமக்கு எத்தனை 30 வந்துருது. அப்போ 30 வந்துச்சுன்னா 26 + எத்தனை 4 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ +3 நமக்கு என்னப்பா வரும் 1. திரும்ப என்னது +3 போட்டால் நமக்கு 4. ஓகேங்களா சார்? பண்ணது எல்லா சம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு +3 ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு. மொத்தம் என்ன இருக்குது +3 + 2 ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு என்னது ஆப்ஷன் வந்து ஏ தான். நீங்கள் 4th என்ன செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? 93 பார்த்துடலாமா? 93 வந்து IGMJ கொடுத்துட்டாங்களா? ஸோ IGMJல வந்து I9, G7, M13, J எத்தனைப்பா 10. ஓகேங்களா? இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு -2 +6 -3. ஓகேவா? -2 +6 -3. ஸோ அதே மாதிரி பார்த்துடலாமா? SPVTக்கு 19, 16, 22, 20. ஓகேங்களா? இங்கே வரும் -3 +6, இங்கே நமக்கு என்னது -2 வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு -2 வந்துருக்கு. இங்கே நமக்கு வந்து என்ன வந்திருக்கு -3 வந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் ஒன்று செக் பண்ணிக்கலாம் ஆன்சருக்காக. DBHEங்களா? Dக்கு 4, Bக்கு 2, Hக்கு 8, Eக்கு எத்தனைப்பா 5. ஸோ இங்கே எத்தனை நமக்கு -2 +6 -3. ஓகேவா சார்? ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆப்ஷன் ஏஓ சிஏ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க -2 +6 -3 ஃபாலோ பண்ணுறாங்க. ஆப்ஷன் பி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, -3 ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா இதான் என்னுடைய ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? 94th கொஸ்டின் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஓகே, நீ ரொம்ப குழப்பிருக்க கூடாது. இந்த இடத்துல சென்டரில் மட்டும் கவனிங்க. வித்தின்றிருக்கான கோடை பாருங்கள் சார். WITHல ஐ நமக்கு என்னப்பா மாறவே இல்லை, அப்படியே வந்துருக்கு. செகண்ட் லெட்டர் மட்டும் பாருங்களேன், அப்படியே வந்துருச்சு. யூ பாருங்க, செகண்ட் லெட்டர் என்னது அப்படியே வந்துருச்சு, யூ மட்டும். ஓகேங்களா? இங்கே ஓ பாருங்க, செகண்ட் லெட்டர் மாறவே இல்லை. ஆனால் இந்த ஹேவ்ன்றது என்னது செகண்ட் லெட்டர் வந்து ஏ வரணும். பட் என்ன கொடுத்தாங்க நமக்கு வந்து ஸ்வைப் பண்ணி வி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இதானது நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, அது மாதிரி லொக்கேட் இந்த எக்ஸாமை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எடுத்த உடனே ஒரு நம்பரை பார்த்து நீங்கள் என்னது ஒரு வேர்டை பார்த்து நீங்கள் என்னது நம்பர் போட்டுறக்கூடாது. முதல்ல அது கொடுத்த கோடிங்கை கவனிங்க. கோடிங்கை கவனிச்சுட்டு அந்த கோடிங் வந்து சார் கொஞ்சம் உள்ளே ஸ்வைப் பண்ண மாதிரி இருக்குது சார் லெட்டர்ஸ் தான் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட் நீங்கள் என்னது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிங்க, நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேட் அப்படின்றதுல லாஸ்ட்டாக யார் பார்க்காங்க இ. இங்கே லாஸ்ட்டாக இருக்காங்க ஈ தான் இருக்குது. அப்படின்னது இந்த வார்த்தையில் நமக்கு என்னது லாஸ்ட் லெட்டர் நமக்கு மாறவே இல்லை. அப்போ இங்கே பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் யார் என், இங்கே யார் நமக்கு என். இப்போ நமக்கு வந்து என்ன லாஸ்ட் நமக்கு லெட்டர் வந்து மாறவே இல்லை. இங்கே பாருங்கள் டி, இங்கேயும் நமக்கு யார் டி. ஓகேங்களா? அப்போ கொடுத்த ஆப்ஷன் நமக்கு வந்து எது மாறல, லாஸ்ட் லெட்டர் மட்டும் மாறவே இல்லை. இங்கே லாஸ்ட் லெட்டர் யார் ஒய், பட் கொடுத்தது யார் என். அப்போ இது மாறி இருக்குதுன்றதுனால இவங்க நம்மளுடைய ஆட் ஒன் அவுட். ஓகேங்களா? 96 பார்த்துடலாமா? 96 கவனிங்க. சண்டே ஃபஸ்ட் கவனிச்சு பிரிக்கிறாங்க. சண்டே அப்படின்றத பிரிக்கிறாங்க. மொத்தம் 6 லெட்டர் இருக்கப்பா, அது பாதியாக பிரிச்சிடுறாங்க. பிரிச்சுட்டு அதுக்கு அந்த ஆன்சருக்கு என்ன தராங்களாம் NSVYDBன்னு தர்றாங்க. எப்படி சார் தர்றாங்க? என் இங்கே எடுத்துட்டாங்க, எஸ் இங்கே எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் லெட்டர் என்ன பண்ணுறாங்க யூக்கு அடுத்தது போடுறாங்க வியா. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் இங்கே, டி இங்கே, ஏக்கு அடுத்து யாருப்பா பி, அதை கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இது செக் பண்ணலாமா? நம்ம இது செக் பண்ணிக்கலாம். நம்ம பேரண்ட் செக் பண்ணலாமா? PARENT அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருவீங்க நீங்கள் ஆர், செகண்டு பி, ஏக்கு அடுத்து யாருப்பா பி. ஓகேங்களா? பாருங்களேன் RPP. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருவீங்க டி, அடுத்து இ, அடுத்து எண்ணுக்கு அடுத்து யார் ஓ. ஓகேவா? இதானது அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. அப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம் மதரை. ஓகேவா?
மதர் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொடுத்துருங்க நீங்கள் TM ஓகேவா. ஓக்கு அடுத்து யாருப்பா நமக்கு? ஓக்கு அடுத்து P ஓகே தான். அடுத்து RH ஈக்கு அடுத்து யார்? F வந்திருக்கணும். பட் த கிவன் D அப்படின்றதுனால இது நம்மளுடைய ஆட் ஒன் அவுட்டு. ஆப்ஷன் B பாம்பே. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட 97 to 101 அந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த நாளில் வந்து ஒரு 3 வார்த்தை எப்படி இருக்கும் சிமிலராக போய் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அவங்க வந்து சேம் குரூப் இருக்கலாம், சம்டைம்ஸ் சேம் என்னது ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், சேம் ஃப்ளார்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் கிளாசிஃபிகேஷனில் தான் வருது, செக் பண்ணிக்கலாம். பேரட், க்ரௌ, ஸ்பேரோ, பேட் ஓகேங்களா. அந்த நாளில் வந்து எதுப்பா நமக்கு ஆட் ஒன் அவுட்டு? பேட். பிகாஸ் இந்த பேரட்டும் க்ரோவும் ஸ்பேரோவோ இவங்களாம் யாருப்பா? இந்த ஆளாக இருந்தது ஏவ்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களாம் யார்? ஏவ்ஸ். அவங்களாம் யாருப்பா? பேர்ட்ஸ் ஓகேங்களா. பட் பேட் இஸ் நாட் என்னது? பேட். இவங்க வந்து யார் நமக்கு? மம்மல்ஸ் ஓகேங்களா. பாலூட்டிகள் அப்படிம்பாங்க. இவங்க வந்து யார் நமக்கு? மேமல்ஸ் ஓகேங்களா. அவங்க நினச்சிவாங்க குட்டி போட்டு நினச்சிவாங்க பால் கொடுப்பாங்க, அதான் என்னது? பாலூட்டிகள். ஜென்ரலாக பேட்ஸுக்கான ஃபீச்சர்ஸ் என்ன? இவங்க நினச்சிவாங்க எக் ஓகேங்களா. இவங்க வந்து நினச்சிவாங்க லேயிங் எக்ஸும்பாங்க. இவங்க நினச்சிவாங்க முட்டை இடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? குட்டி போட்டு பால் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தான் யார்? பாலூட்டிகள். அப்போ பேட்டு மட்டும் யார் நமக்கு? வந்து மேமல்ஸ். அப்போ இதுக்கு ஆட் ஒன் அவுட் யார்? பேட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் கீழே பாருங்கள். 98 என்ன கொடுத்துட்டாங்கன்னா காப்பர், ஜிங்க், பிராஸ், அலுமினியம். இதில் வந்து காப்பர், ஜிங்க், அலுமினியம்லாம் யாருப்பா? எலமெண்ட்ஸ், தனிமங்கள் அப்படிம்பாங்க. பட் இந்த பிராஸ் மட்டும் யார்? சேர்மங்கள், காம்பவுண்டும்பாங்க. ஸோ பிராஸ் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் காப்பர் அண்டு ஜிங்க். இது நீங்கள் ரெண்டையும் கலக்கும் போது உருவாகக்கூடிய ஒரு கலவை தான் யார் நமக்கு? பித்தளை, பிராஸ் அப்படிம்பாங்க இந்த இடத்துல ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் யாருப்பா நமக்கு? ஆப்ஷன் சி இந்த இடத்துல. 99 பாருங்க. ஆப்பிள், மேரிகோல்டு, ரோஸ் அண்ட் லில்லி. இந்த 4ல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 3 யார்? ஃப்ளார்ஸ். இவங்க மட்டும் யார் நமக்கு? ஃப்ரூட். ஆப்பிள்ன்றவங்க. ஸோ நமக்கு ஆட் ஒன் அவுட் யார் நமக்கு? ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஆப்பிள். ஓகே. 100 என்ன கொடுத்துட்டாங்கன்னா பிஸ்டல், ஸ்வாட், கன் அண்ட் கிவன் என்னது? கெனான்ட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை துப்பாக்கி, துப்பாக்கி, பீரங்கி இவங்களாம் என்னப்பா? வி கேன் எய்ம் த என்னது? லாங் ரேஞ்ச். நம்ம வந்து வி கேன் எய்ம் த லாங் ரேஞ்ச். பட் ஸ்வாட்ன்றது என்னப்பா? வால் ஓகேவா. வி கனாட் ஏபிள் டு என்னது? எய்மிங் த லாங் ரேஞ்ச். ஜஸ்ட் மனுச்சு நம்ம வந்து பக்கத்தில் மனுச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடத்துல இருக்கும். செகண்டு இந்த துப்பாக்கியோ, கை துப்பாக்கியோ, பீரங்கியோ அங்கேருந்து நம்ம என்னது அவங்கள தாக்குறதுக்காக நம்ம வந்து யூஸிங் த இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம் நம்ம டூல்ஸை வந்து புல்லட்ஸ் இருக்கலாம். இப்போ பீரங்கிக்கு தேவையான அந்த குண்டுகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்வாடுக்கு அப்படி இது இருக்குதா? இல்லை ஓகேங்களா. அப்போ இது வந்து ஆல் ஒன் அவுட் யார் நமக்கு? ஸ்வாடு தான் ஓகேங்களா. 101 அப்படின்றது யாருன்னா ஏஷியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா இவங்க 3 யாருப்பா நமக்கு? கான்டினென்ட்ஸ், கண்டங்களில் வந்துருவாங்க. பட் அர்ஜென்டினா யார்? இவங்க வந்து ஒரு கண்ட்ரி ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு சவுத் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அர்ஜென்டினாலாம் ஓகேங்களா. அந்த பிரேசில் இருக்குல்ல அது பக்கத்தில் வருவாங்க ஓகேவா. தட்ஸ் ஆல். அடுத்து போயிடலாமா? அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த லாஜிக்கல் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர் கேட்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் கேட்ட 2 வருஷம் கொஸ்டினில் இது நமக்கு வந்து கேள்வி கேட்டுருக்காங்க இந்த இது ஓகேங்களா எஸ்ஐயில். ஓகே பார்த்துடலாமா? அப்போ எந்த ஆர்டரில் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவங்களாம் யார் சார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் இவங்களாம் யார் சார் அப்படின்னா இந்தியாவோட யாருப்பா? பிரைம் மினிஸ்டர்ஸ். அதை வந்து என்னது அவங்க வந்து ஆர்டராக கேட்டுருக்காங்க, குரோனாலஜி ஆர்டராக. ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆர்டர் கேட்டாவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மொதல் யார் என்னது பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அடுத்து யார், அவங்களுக்கு அடுத்து யார், நீங்கள் என்னது அந்த மாதிரி நீங்கள் போயிடணும் கால வரிசையில் ஓகேவா. அப்போ ஜவஹர்லால் நேரு எப்போ இருந்தாங்க? 1947 என்னப்பா 64 வரைக்கும் இருந்திருப்பாங்க ஓகேவா. இந்த பர்சன் என்னது பிகமிங் பிரைம் மினிஸ்டர் அப் டு என்னப்பா 17 இயர்ஸ் ஓகேங்களா. அவங்க என்னது டெத் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்தவங்க யாருப்பா? லால் பகதூர் சாஸ்திரி 1964 66 இருப்பாங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு இருப்பாங்க அவங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து யார் வந்தாங்க? என்னது ஜவஹர்லால் நேருவுடைய பொண்ணு அவங்க யாருப்பா? இந்திரா காந்தி வந்திருப்பாங்க. 1966 இருந்து 1977 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஆப்போனண்ட் என்ன செய்வாங்க அப்படியே கூட்டாட்சியாக ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தலைமை தாங்கினது யாருப்பா? மொரார்ஜி தேசாய் ஓகேவா, சரண் சிங் அவங்க தலைமை தாங்குவாங்க. மொரார்ஜி தேசாய், சரண் சிங் அவங்க தலைமை தாங்குவாங்க. எப்போ ஓகேங்களா. திரும்ப நினச்சிவாங்க இந்த அம்மா வந்து ஒரு தடவை ஆட்சியை பிடிப்பாங்க. அது 1980 இருந்து 84 வரைக்கும் பிடிப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க இறந்ததுக்கடுத்து நினச்சி இவங்களோட சன் வந்து நினச்சிவாங்க பிகம் இந்த பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா. அடல் பிகாரி வாஜ்பாயோட பீரியட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்போ ஆரம்பிப்பாருன்னா 1998 ஆரம்பிச்சு அப் டு 2004 வரைக்கும் இருப்பார்ப்பா அவர் ஓகேவா. தட்ஸ் ஆல். ஓகே மன்மோகன் சிங் இருப்பாங்க 2004 இருந்து அப் டு என்னப்பா 14 ஓகேங்களா.
ஹி பிகேம் பிரைம் மினிஸ்டரா அப் டு 2 இயர்ஸ் இருப்பாங்க யார் மன்மோகன் சிங் ஓகேங்களா இவ்வளோ தான் இப்போ அரேஞ்ச் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் யாருப்பா ஜவஹர்லால் நேரு செகண்ட் யார் லால் பகதூர் சாஸ்திரி அப்போ தானே 3,1 நமக்கு ஆன்சர் வரணும் அப்போ 3,1னா கண்டிப்பாக ஆன்சர் நமக்கு யார் தான் ஆப்ஷன் டி தான் இந்த இடத்துல புரியுதுங்களா அடுத்து பார்க்கலாமா மீட்டரில் கொடுத்துட்டாங்க ஹெக்டோ டெக்கா மில்லி கிலோ டெசி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இதில் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மில்லிமீட்டர் நமக்கு என்னப்பா கொடுத்துருப்பாங்க மில்லிமீட்டர்ன்றது யார் சார் 10 மில்லிமீட்டர் அப்படின்றது 1 சென்டிமீட்டர் சார் ஓகேங்களா அதே மாதிரி 10 சென்டிமீட்டர்ன்றது யார் சார் அப்படின்னா 1 டெசிமீட்டர் டெசிமீட்டர் அப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க மில்லிமீட்ரு ஓகேங்களா அதோட பெருசு யார் டெசிமீட்டர் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்துடலாமா அடுத்து நினச்சிவாங்க இந்த மாதிரி 100 சென்டிமீட்டர் அப்படின்றது யார் சார் 1 மீட்டர் 10 மீட்டர்ன்றது யார் 1 டெக்காமீட்டர்ன்றாங்க 1 டெக்காமீட்டர் அப்போ இவங்களோட யார் பெருசு நமக்கு டெக்காமீட்டர் பெருசு இதோட ஓகேங்களா அதே மாதிரி 100 மீட்டர் ஓகேங்களா எத்தனைப்பா 100 மீட்டர் சேர்ந்தது யார் நமக்கு வந்து ஒரு ஹெக்டோமீட்டர் ஓகேவா 1000 மீட்டர் தான் நமக்கு வந்து யார் நமக்கு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இதுக்கு யார் வருவாங்க நமக்கு ஹெக்டோ வருவாங்க அடுத்தவங்க நினச்சிவாங்க கிலோமீட்டர் வர்றாங்க அப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் போயிடணும் ஃபஸ்ட் நீங்கள் மில்லிமீட்டர் செகண்டு டெசிமீட்டர் அப்போ தானே 2,3 வரும் நமக்கு ஆப்ஷனில் 2,3,4 ஓகே அப்போ வந்து ஆன்சர் யார் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ 2,3,4,1,5 ஓகேங்களா இதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகே அடுத்து பார்த்துடலாமா 104 நம்ம அப்படியே ஆன்சரில் போட்டுடலாம் ஓகேவா ஒரு மனிதன் பிறந்து எப்படி வந்து முதுமையை அடைகிறான்றதை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க காலவரிசைப்படி ஃபர்ஸ்ட் என்னது குழந்தை பிறப்பாங்களா கை குழந்தையாக இருப்பாங்க செகண்ட் குழந்தை பருவம் அடுத்த என்னப்பா நமக்கு வந்து இளமை பருவம் அடுத்தது வயது வந்தோர் கடைசி யார் நமக்கு வந்து முதுமை அப்படிங்கல அதுக்கான ஆர்டர் யார் நமக்கு 1 5 3 4 2 ஓகே 105 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுடைய எதிர்ப்பில் அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட் என்ன செய்வாங்க உழுதல் செய்வாங்க ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் வந்து மீனிங் தெரிஞ்சவங்க ஓகேவா பிகாஸ் வின்னோயிங்கிற வார்த்தை ஒரு சில இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பாங்க இங்கிலீஷில் தமிழில் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஓகேவா ஃபஸ்ட் என்ன செய்வாங்க ப்ளூயிங் பண்ணுவாங்களா அப்பனப்பா ஃபஸ்ட் என்ன செய்வாங்க உழுதல் செகண்ட் என்ன செய்வாங்க விதைப்பாங்க ஓகேவா அடுத்த என்ன செய்வாங்க அதை வந்து அறுவடை செய்வாங்க அப்புறம் என்ன செய்வாங்க தேர்டு வந்து கதிரடித்தல் கடைசியாக என்ன செய்வாங்க அதை வந்து தானியத்தை புடைத்தல்பாங்க அந்த பதரை என்ன செய்வாங்க வந்து நீக்குவாங்களே அதானது புடைத்தல் அப்படின்றது ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் சி ஓகேங்களா இப்போ வந்து 106 வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் இங்கே நமக்கு மேக்ஸ் பார்ட் நமக்கு இங்கே ஆரம்பிக்குது இந்த மாதிரி நமக்கு ஒரு டிவிஷனில் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டால் என்ன சார் செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட் இதுக்கான ஃபார்மேட் என்ன சார் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் ஆஃப் A/B C/D E/F கொடுத்துருப்பாங்க நமக்கு ஓகேங்களா அந்த மாதிரி நமக்கு பையில் கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸை கொடுத்தா என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தொகுதி இருக்குல்லப்பா அவங்க யார் நியூமரேட்டர் இருப்பாங்க அப்போ அவங்க நிச்சயம் நம்ம வந்து டூயிங் த ஹச்சிசிஎஃப் ACEக்கு நீங்கள் என்ன பார்த்துடணும் HCF பார்த்துடணும் கீழே இருக்கக்கூடிய BDFக்கு நீங்கள் என்ன செய்யணும் டூயிங் தி LCM ஓகேங்களா அப்போது BDFக்கு நீங்கள் என்ன செய்யணும் LCM அப்போது எப்போ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து டிவிஷனில் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் we are doing the 2 operations சார் முதல்ல கேட்டதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் மேலே பார்த்துடணும் கீழே என்ன செய்யணும் டூயிங் தி LCM ஓகேங்களா அப்போ 81 729 6561 ஓகேவா HCF பார்த்துடலாமா சார் 81 729 6561க்கான HCF பார்த்துடலாம் ஃபஸ்ட் நம்ம என்னது 9 டேபிள்லேயே போட்டுடலாம் 9 9s are 81 81 9s are 729 ஓகேங்களா தென் அடுத்த நம்ம வருவாங்க நமக்கு இங்கே வந்து 729s are நமக்கு எத்தனை 6561 ஓகேங்களா திரும்ப செஞ்சிடலாமா திரும்ப 9ல் போடுங்க 181 சாரி 19 நமக்கு ஸோ 9 திரும்ப 80 ஒன்று வருவாங்க அப்போ இதுக்கான HCF யார் சார் நமக்கு 81 வர போகிறாங்க நமக்கு ஓகேங்களா இதுக்கான HCF யார் நமக்கு 81 ஓகேங்களா கீழே LCM பார்க்கணுமா சார் 576 288 144 பார்த்தே ஆன்சர் போட்டுடலாம் இதெல்லாம் LCM பண்ணுறேன் சார் அப்படின்னா 144 288 576ங்களா ஓகே இந்த நீங்கள் 12 டேபிளில் போயிடலாம் நீங்கள் என்னது 144ல போய்க்கலாம் டேபிளில் பார்த்தனப்பா 1 வருவாங்களா இங்கே எத்தனை நமக்கு 2 இங்கே நமக்கு 4 டைம்ஸ் இருப்பாங்க 4 டைம்ஸ் திரும்ப எத்தனை 2ல் போட்டிங்கன்னா 1, 2 திரும்ப 2 போட்டால் எத்தனைப்பா எல்லாமே நமக்கு 1 ஆகிடும் ஓகேங்களா அப்போ 144 × 2 அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் வந்து 576 அப்போ நமக்கு விட யாருப்பா 576 தான் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து 81/576 ஆப்ஷன் ஏ நம்மளுடைய விடை இந்த இடத்துல சார் HCFனா இங்கே நீங்கள் நிப்பாட்டிடணும் எங்கே வந்து நமக்கு காமன் டிவைசர் வரலையோ அங்கே நம்ம நிப்பாட்டிடணும் இந்த இடத்துல ஓகேவா LCM நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கடைசி வரைக்கும் போகணும் நீங்கள் அப் டு விகவுட் கோயிங் என்னது அப் டு நம்ம 1 வரைக்கும் போகணும் இடத்துல நம்ம
ஓகேங்களா? இது பார்த்துடலாமா? 107 பார்த்துடலாமா? 107 வந்து எப்படி கொடுத்துட்டாங்க? அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு கலப்பினத்தில் கொடுத்துட்டாங்க. எப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மேக் இட் யூ ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்? நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் என்னது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. ஓகே, அது என்ன பண்ணுவாங்க? கீழே பெருக்குவாங்க, மேலே நினச்சிவாங்க கூட்டுவாங்க. ஓகேவா? கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். ஓகேவா? அப்போ நினச்சிவாங்க எத்தனை எத்தனை? ஒரு நாளா 4 + 1 எத்தனைப்பா? 5/4. ஓகேவா? நீ கீழே அடிச்சணும். ஓகே, கீழே நீங்கள் போட்டுறணும் டிவிஷனை. ஓகேவா? அப்போ கீழே என்னது? ஒரு 3 3 3 எத்தனைப்பா? 5/3. கீழே எத்தனை? 2 4 + 1 அப்போ 5/2. அப்போ இந்த இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிவிஷனில் எல்சியோட நினைச்சணும். நீங்கள் மேலே எல்சிஎம் பார்க்கணும், கீழே நீங்கள் என்ன பார்க்கணும்? HCF பார்க்கணும். அப்படியே அதோட உள்டாப்பா. ஓகேங்களா சார்? இந்த டிவிஷனில் மேலே என்ன கேட்டாங்க? HCFா. மேலே நீங்கள் என்ன பார்த்தீங்க? HCF. கீழே எல்சிஎம். அதே ஆங்கிளில் என்னது இந்த கொஷின்? என்னது மேலே ஃபுல்லாக எல்சிஎம், கீழே யாருப்பா? HCF. 5 5 5 அதுக்கான எல்சிஎம் யாருப்பா? நமக்கு யார்? நமக்கு 5 தான் சார். கீழே வந்து 4 3 2 இருக்குது. தேர் இஸ் நோ காமன் டிவைசர் சார். அப்போ நமக்கு என்னது? எல்சிஎம். நமக்கு வந்து HCF யார்? நமக்கு ஒன்றே ஒன்று தான். அப்போ இதுக்கான விட யாருப்பா? நமக்கு 5 தான். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். 108 பார்த்துடலாமா? 108 ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 6 8 12 இருக்கா? அந்த நம்பருக்கு மட்டும் பாருங்கள் நமக்கு என்ன வரும்? HCF சார். 6 8 12 2ல் போட்டுடலாமா? 3 4 6ங்களா? அவ்வளோதான். 3 4 6 எது காமன் இருக்குங்களா? காமனில் நமக்கு. அப்போ இதுக்கான HCF யார்? நமக்கு 2. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய விடையை நமக்கு நினைச்சு நமக்கு வந்து 2ல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே ஆன்சர் யார்? நமக்கு ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நீங்கள் என்னது ஃபுல்லாக போட்டது? டோன்ட் வேஸ்ட் யுவர் என்னது டைம். புரியுதுங்களா? அவ்வளோதான். 109 பார்த்துடலாமாப்பா? 109 பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்குது சம்மு நமக்கு. ஓகேங்களா? இங்கே நம்ம என்னது காமனாக நம்ம போட்டுற முடியாது. கேட்கப்பட்ட கேள்வி யார்? நமக்கு எல்சிஎம் கேட்டுருக்காங்க கேள்வி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் என்னது? வி கேன் மேக் த சிம்பிளாக ஆனது மாற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2x² - 8ன்றதை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 2x² - 8ங்களா? இந்த நம்ம என்ன செய்யலாம்? 2 வந்து எடுத்துடலாமா? காமனாக எடுத்துட்டிங்கன்னா x² - 4 வருவாங்க. ஓகேங்களா? அப்போ x² - 4 அப்படின்னா 4ன்றது யாருப்பா? 2ஓட ஸ்கொயரு. அப்போ என்னது? 2 × x² - 2². ஓகே, இது பார்க்க எப்படி சார் இருக்குது? எனக்கு a² - b² மாதிரி இருக்குதுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் யார்? 2 × a² - b² ஃபார்முலா யாருப்பா? a + b × a - b. அப்போ x + 2 × x - 2 ஒன்று முடிஞ்சு. ஓகேங்களா? அப்போ செகண்ட் பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க? 3x² - 9x + 6ங்களா? அப்போ கீழே போட்டுடலாமா? இதில் வந்து நீங்கள் என்னது 3 மட்டும் காமனாக எடுத்துருங்க. அப்போ நினச்சிவாங்க x² - 3x + 2 வந்துடுவாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இது நீங்கள் பண்ணுவீங்களா ஈக்குவேஷனை? நினச்சிவாங்க பெருக்குனா 2 கூட்டினா -3ங்களா? அப்போ நினச்சிவாங்க 2 2 2க்கு நினச்சிவாங்க மைனஸ் போட்டுடலாமா? அப்போ இதுக்கான ஆன்சர் யாருப்பா? நமக்கு இதுக்கான ஆன்சர் யார்? 3 × x - 1 x - 2. ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ இந்த எடுத்துக்கலாமா ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனில் 6 காமனாக எடுத்துருங்க. அப்போ நினச்சிவாங்க x² + 3x + 2 இருப்பாங்க. அப்போ இங்கே எப்படி செய்வீங்க நீங்கள்? சார் பெருக்குனா 2 கூட்டினா 3ங்களா? அப்போ எத்தனை? 2 2 அப்படின்னா என்ன ஆன்சர் போடுவீங்க? 6. ஓகேவா? ஆல்ரெடி 6 இருக்குது இந்த இடத்துல. அடுத்த என்ன செய்வீங்க? நீங்கள் போடுறீங்க அப்படின்னா x + 1 x + 2 இவ்வளோதான். ஓகேங்களா சார்? கேட்கப்பட்ட கேள்வி எல்சிஎம் பண்ணுறதுனால நம்பர்லாம் யார் இருக்காங்க? 2 3 6 இருக்காங்களா? இந்த 3 நம்பர் என்னப்பா நமக்கு எல்சிஎம் வரும்? 6 தான் வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ பி நமக்கு வரப்போகிறது இல்லை, 6 தான் வரப்போகுது. கேட்கப்பட்ட கேள்வி யார்? எல்சிஎம் அனுப்ப நம்ம டேக்கிங் என்னது? ஆல் தி ஈக்குவேஷனா? இங்கே யார் இருக்காங்க? x + 2 x - 2 x - 1. அடுத்து யார் இருக்காங்க? நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இங்கே நமக்கு x + 1 இருக்காங்களா? அப்போ ஆன்சர் யாருப்பா? நமக்கு 6 × x - 2 x + 2 x + 1 x - 1. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய விடை. ஓகேங்களா? ஆனால் இதே வந்து கேட்கப்பட்ட கேள்வி வந்து சார் இதே கேட்கப்பட்ட கேள்வி வந்து HCF கேட்டாங்க சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா HCF நினச்சி நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய பொதுவாக யார் இருக்காங்க பாருங்கள். இங்கே யார் இருக்காங்க? x + 2 இருக்கா? இங்கே x + 2 இருக்குதா? இல்லை, இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு தேவையில்லை. x - 2 இங்கே இருக்குது, இங்கே நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ இதுக்கான HCF ஆன்சர் யார் சார்? 1. சார் எதுவுமே காமனாக இல்லை சார்னா அதுக்கான HCF யார்? நமக்கு ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம
If the HCF of 65 and 117 is expressed in the form of 65m plus 117n அப்படின்னா then find the value of m and n கிடைச்சிட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் யாரா? 65 117. இவற்றினுடைய மீப்பெரு பொது காரணி அதான் HCF. ஓகேங்களா? அந்த ஆன்சர் வந்து அவங்க என்னது ஆன்சராக கொடுக்காம ஒரு இதாக கொடுத்துட்டாங்களா ஈக்குவேஷனாக என்ன கொடுத்துட்டாங்க 65m ப்ளஸ் 117 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எம் அண்ட் என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நினச்சி நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் எடுத்தால் வி காட் த ஆன்சர் ஆஃப் HCF அப்படின்றாங்க. இதை நம்ம சிம்பிளாக எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக பாருங்கள் 65 117 இருக்கா இதுக்கு என்னப்பா வரும் HCF வந்து சார் 65 117 எதுப்பா வரும் தஜந்தில் வரும் டேபிளில் எத்தனை 15 65 அத்தனை 13 × 9 எத்தனை நமக்கு 117. இப்போ வந்து HCF யார் 13 தான். அப்போ எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 65m ப்ளஸ் 117 என்னென்னது கூட்டினேன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆன்சர் எத்தனைப்பா 13 அப்படின்னா நீங்கள் என்னது இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சு போயிருங்க. நீங்கள் ஆப்ஷன் ஏ என்னப்பா 3 2 இருக்குதா அப்போ எம்ஏ போல 3 என்ன போல 2 போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதான்னு. ஆப்ஷன் பி போடுங்க ஆப்ஷன் சி போட்டு பாருங்கள். ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம் அந்த இடத்துல நமக்கு. ஓகேங்களா? அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 65 × 2 minus of 117 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 130 minus 117 நமக்கு என்ன ஆன்சர் வருது 13 வருது. அப்படின்னா நம்ம என்னது ஆப்ஷன் சி அப்ளை பண்ண மட்டும்தான் வி காட் தி ஆன்சர் ஆஃப் 13. ஓகேங்களா? இவ்வளோ தான். ஓகே சார் ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் 110வது கொஸ்டின் நமக்கு இந்த இடத்துல. ஓகேவா? 110 என்ன கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்னா இரண்டு பகா எண்களுடைய பெருக்கற்பலன் என்ன செய்வாங்க ஆல்வேஸ் வந்து அவங்களுடைய மீச்சிறு பொதுமக்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஓகேவா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்வேஸ் தயர் எல்சிஎம் பாங்க ஆல்வேஸ் their LCM அப்படிமா. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ டிஃபரெண்ட் ஓகேங்களா டூ டிஃபரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னது இரண்டு வெவ்வேறு பகாயங்களின் பெருக்கற்பலன் என்னது எப்பயுமே அவங்களுடைய மீச்சியமாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கோங்க ஒரு பகாயன் 7 யாருப்பா ஒரு பகாயன் இதுக்கான LCM யாருப்பா 21 தான். இதுக்கான பெருக்கி வந்த ஆன்சர் யாரு 37 அது தானே 21 தான். அதே மாதிரி 5 எடுத்துக்கோங்க இவங்க வந்து யாரு ஒரு பகாயன் 7 யாரு ஒரு பகாயன் இதுக்கான பெருக்கல் ஆன்சர் யாரு 35 இதுக்கான LCM யார் அது யார் நமக்கு 35 தான். யூ டேக்கிங் எனி நம்பர் ஓகேங்களா டேக்கிங் டூ ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேங்களா நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ 11 எடுங்க 13 எடுங்க இதுக்கான ஆன்சர் யாருப்பா வருவாங்க இது பெருக்கி போட்டு நமக்கு என்ன ஆன்சர் வருவாங்க 143 வரும். ஓகேங்களா? இதுக்கான LCM யாருப்பா அது யார் தான் நமக்கு 143 தான். அப்போ வந்து ஒரு ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்வேஸ் யார் தயர் LCM தான். ஓகே இது வந்து அதோடைய ஃபேக்ட் நமக்கு. ஓகே அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்த இடத்துல. ஓகே 112 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தி லார்ஜஸ்ட் பாசிபிள் லென்த் ஆஃப் அ டேப் விச் கேன் மெஷர் 525 சென்டிமீட்டர் 1050 சென்டிமீட்டர் என்னது 115 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் வி கேன் என்ஷோர் ஆல் ஆர் என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரா அல்லது என்னது ஒரு சில மீட்டரில் கொடுத்துறாங்க ஃபஸ்ட் நீங்கள் என்னது அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். The length of a cloth in a minimum number of attempts without measuring the length of cloth in a fraction of tapes. அப்படின்னா கொடுத்துட்டாங்கன்னா என்னது மிக குறைந்தபட்ச முயற்சியில் நீங்கள் என்ன அந்த துணியை வந்து நீங்கள் அளக்கணும் அதுக்கு தேவையான மிகப்பெரிய நீளம் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ என்னது வார்த்தையிலேயே மிகப்பெரியன்ற வார்த்தை வந்தால் கண்டிப்பாக என்னப்பா டூயிங் த HCF இங்கிலீஷில் வந்து த லார்ஜஸ்ட்ன்ற வார்த்தை வரும் வந்தால் கண்டிப்பாக யார் தான் அவங்க வந்து டூயிங் த HCF. ஓகேங்களா? அப்போ 525 1050 அடுத்தன 1155க்கு நீங்கள் என்னது ஃபஸ்ட்டு HCF பார்த்துருங்க. ஓகேங்களா? என்ன பார்க்கணும் நம்ம HCF பார்க்கணும். அதுக்கான கீவேர்டு யார் மிகப்பெரிய அல்லது என்னது லார்ஜஸ்ட். ஓகே பார்த்தோமா 1 5 5 எத்தனை 0 எத்தனை 5 25 2 5 10 திரும்ப எத்தனை 2 5 10 ஓகேங்களா 1 5 5 திரும்ப எத்தனைப்பா 0. ஓகே எத்தனைப்பா நமக்கு 2 5 10 மீதி 1 இருப்பாங்க 3 5 15 திரும்ப எத்தனை 1. ஓகேங்களா? திரும்ப நீங்கள் எதில் போட்டுடலாம் அப்படின்னா நம்ம 7ல் போட்டுடலாமா? ஓகேங்களா? அப்போ நினச்சவங்க நமக்கு வந்து ஒரு 7 இருப்பாங்க இந்த இடத்துல மீதி 3 இருப்பாங்களா எத்தனை 7 35 30. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன செய்வாங்க 3 21 திரும்ப எத்தனை 3 21 3ல் போட்டுடலாமா 5 10 11 இவ்வளோ தான் நம்ம HCF முடிஞ்சு அது காமன் இல்லை. அப்போ 5 × 7 × 3 நமக்கு என்ன ஆன்சர் வருது 105 தான் அதனுடைய HCF. அப்படின்னா அது தேவையான எனது நீளம் எத்தனை 105 நமக்கு தேவைப்படுது அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சம் கவனிங்க இது முக்கியமான சம். ஓகேவா?
நம்மளுடைய பள்ளி புத்தகத்தை கொடுத்துருக்காங்க நமக்கு, ஓகேவா? ஸ்கூல் புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த செம்ம. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னது ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது தான், ஓகேங்களா? அந்த டிராஃபிக் இருக்கக்கூடிய 3 விளக்குகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எவ்ரி 48 செகண்ட் 72 செகண்ட் எடுத்து யாருப்பா நமக்கு 108 செகண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளிங்க் ஆகுறாங்க, ஓகேவா? சமிக்கை ஆகுறாங்க. அப்படி ஆகுறாங்க எப்போ வந்து 1 ஆகுறாங்கன்னா 8:20க்கு அவங்களாம் 1 ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த 3 விளக்குகளும் எப்போ வந்து ஒரே நேரத்தில் ஒன்றாக ஒலிக்கும். இதான் நமக்கு என்னது கேட்கப்பட்ட கேள்வி, ஓகேவா? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட் நினச்சிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பற மாதிரி இருக்கும். சார் நான் எல்சிஎம் பார்க்கவா ஹெச்சிசிஎம் பார்க்க லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சார் செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா, சார் கொடுத்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள், ஓகேவா? அதில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இனிஷியல் வேல்யூ. அதாவது காலை 5 மணிக்கு அனைத்து கடிகாரங்களும் ஒரே இடத்துல என்னது ஒலித்தன அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்கனாவே ஷோர்லி அவங்க யார் தான் நமக்கு எல்சிஎம், சொல்லி நமக்கு வந்து எல்சிஎம் தான். சார் 8:20க்கு அவைகள் என்னது ஒன்றாக ஒலித்தன, அப்போ கண்டிப்பாக கொடுத்துருக்காங்களா, அப்போ இவங்க கண்டிப்பாக யார் தான் நமக்கு எல்சிஎம் தான், ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் கொடுக்கப்பட்ட கேள்வி யார் சார் 48 செகண்ட் 72 செகண்ட் எடுத்து யாருப்பா நமக்கு 108 செகண்ட். இந்த 3 நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்சிஎம் பார்த்துடலாம். எல்சிஎம் 4ல் பார்த்துடலாமா? 12 48 எத்தனை உங்களுக்கு ஒரு நாங்க எத்தனை 3 பேருமா 8 நாங்க 32 திரும்ப 2 நாங்க 8 திரும்ப 7 நாங்க 28, ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ன போட்டுடலாம், நம்ம எல்சிஎம் போடுறீங்கன்னா திரும்ப நம்ம எத்தனை பேர்லாம், நம்ம 3ல் பேர்லாமா? 4 3 12 6 3 18 எத்தனை 9 3 27. 2ல் போனீங்கன்னா எத்தனை இங்கே 2 3 9 திரும்ப 2ல் போனால் எத்தனை 1 3 9 திரும்ப எத்தனை 3ல் போனீங்கன்னா 1 1 3 இருப்பாங்க, திரும்ப 3ல் போய்க்கலாம் இது நம்ம, ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஆன்சர் யார் சார் நமக்கு 4 × 3 × 2 × 2 × 3 × 3, ஓகே தான் நமக்கு வந்து ஆன்சருங்களா? எஸ், ஓகேங்களா? எத்தனை 4 3 12 24 48 48 × 9 48 × 9ங்களா? நமக்கு என்ன வருவாங்க 432 வர்றாங்க, ஓகேங்களா? எஸ், ஓகேவா? அப்போ வந்த ஆன்சர் யார் சார் எனக்கு 432 அப்படின்றது சார் 48 72 முன்னாடி அவங்களாம் யார் நமக்கு செகண்ட்ஸ். வந்த ஆன்சர் யார் தான் எனக்கு வந்து செகண்ட்ஸ் தான். அப்போ அந்த 432 செகண்டை பிரிக்கலாமா? பிரிங்க. 420 செகண்டு அடுத்து யார் நமக்கு 12 செகண்டு, ஓகேவா? இந்த 420 செகண்டுன்றது யார் சார் எனக்கு 7 நிமிஷம் சார், ஓகேங்களா? அப்போது இவங்க யார் எனக்கு டோட்டலாக 7 minutes + 12 செகண்ட்ஸ், ஓகேவா? இப்படியே ஆன்சர் போட்டுறணுமா? இல்லை, ஓகேவா? அவங்க கொடுத்த இனிஷியல் வேல்யூ யார் 8:20 இருக்குல்ல, சேர்த்து கூட்டி போட்டுருங்க. அப்போ 8:20 + 7 minutes 12 செகண்டா என்னப்பா ஆன்சர் நமக்கு 8:27 அண்ட் என்னது 12 செகண்ட்ஸ், ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல ஆப்ஷன் டி அதுக்கான ஆன்சர் நமக்கு, ஓகே? ஸோ பார்த்துடலாமா? 114 என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 எண்களுடைய கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. அவசியம் என்ன கொடுத்துட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க 17, ஓகே? அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பேர் வந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 2 நம்பரோட சம்மு கொடுத்துருக்காங்களாப்பா பண்ணதுப்பா சார் 2 நம்பர் தெரியாது சார் எனக்கு, நான் A + B அப்படின்றத 187 எடுத்துக்கிறேன். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா ஒரு பேசிக் இருக்குது. என்ன பேசிக்னா சார் 2 எண்களுடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க சார், அவற்றுடைய மீச்சிமாவோ ஆர் மீப்பவாவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 நம்பர் என்ன செய்வாங்கன்னா அந்த மீப்பேவா இருக்குல்ல, இது ஹெச்சிஎஃப் இருக்குல்ல, அவங்களுடைய என்ன செய்வாங்க பெருக்கலாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அது வந்து ஒரு பேசிக், ஓகேவா? அப்போது இந்த ஏ அப்படின்றத நினச்சிவாங்கன்னா இந்த ஹெச்சிஎஃப்ல நினச்சிவாங்க ஒரு பெருக்கலாக இருப்பாங்க. அப்போ 17x நமக்கு தெரியாது, ஓகேங்களா? பி நினச்சிவாங்க அந்த இதோடைய ஒரு பெருக்கலாக தான் இருப்பாங்க. அப்போ என்னது 17y நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல, ஓகேவா? இப்போது ஏ அண்ட் பிக்கான வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? சார் 2 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவற்றுடைய ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்கன்னா நினச்சிவாங்க கண்டிப்பாக அந்த 2 நம்பர் நினச்சிவாங்க அந்த ஹெச்சிஎஃப்ல நினச்சிவாங்க பெருக்கலாக தான் இருப்பாங்க. அதுதான் மேக்ஸோட பேசிக் ஒன்று, ஓகேங்களா? அப்போ கூட்டி போட்டுடலாமா? 17x + 17y = 187. என்ன சொல்லுவாங்க 17 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + y = 187 அப்படி அடிக்கலாமா? எத்தனை 1 17 எத்தனை 11 17. அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க x + y = 11 வர்றாங்க. அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை ஜோடிகள் உருவாக்கப்படும் கேட்டிருக்காங்களா? அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் சார். நான் எக்ஸு அண்ட் ப்ளஸ் ஒய்யை கூட எனக்கு என்ன ஆன்சர் வருது 11 வருது. நம்பர் யார் இருக்காங்க 1 2 3 4 5 இருக்காங்களா? 6 7 8 9 10 இந்த 10 நம்பரில் எந்த 2 நம்பரை கூட்டினா எனக்கு வந்து ஆன்சர் 11 வரும் சார். அப்படி நம்ம ஏற்படுத்தலாமா? ஏற்படுத்துங்க. 10 + 1 நமக்கு என்ன ஆன்சர் வருது சார் 10, 1 எனக்கு என்ன ஆன்சர் வரும் 11 வரும். அடுத்து என்ன வரும் 9, 2 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 11 வரும். 8, 3 நமக்கு என்ன ஆன்சர் வரும்
11 வரும். 7,4 11. அடுத்து 6,5 அது நமக்கு எத்தனை 11. அப்போ எத்தனை சார் நம்ம ஜோடியை உருவாக்கிக்கலாம் அப்படின்னா நம்ம எத்தனை 1 2 3 4 5 ஓகே நம்ம எத்தனை ஒரு 5 ஜோடி நம்ம உருவாக்கி கொள்ளலாம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் யாரு சார் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 115 என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 115. ஓகேவா? the HCF of two number is 8 அப்படின்னா which one of the following never be their LCM கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு பேசிக் என்ன சார் அப்படின்னா LCM டிவைடிங் பை HCF. ஒரு LCM HCF நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா இதோடைய ரூல்ஸ் என்ன பண்ணா ரிமைண்டர் ஆல்வேஸ் 0. ரிமைண்டர் என்னது ஆல்வேஸ் 0. கொடுத்த HCF யார் நமக்கு 8. ஓகேங்களா? அப்போ 8 வருஷத்துக்கு என்னது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு பாருங்க. எந்த ஒன்றில் வந்து 8 அடியாகாது. அதான் நம்மளுடைய ஆன்சராக வரும். ஓகேங்களா? அப்போ அடிங்க 8ஆவது போல் 20 வருமா வரும். ஓகே அப்போ ரிமைண்டர் வில் பி 0. ஓகேவா? 8ஆவது போல் நமக்கு வந்து 48 வருமா வரும். இந்த ரிமைண்டர் வில் பி 0. 8ஆவது போல் 56 வரும். 8ஆவது போல் வருமா 60 வராது. அப்போ இதானது நெவர் பிகம் த LCM. புரியுதுங்களா? இதான் ரூல்ஸ். LCM பை HCF என்னது ரிமைண்டர் வில் பி 0. ஓகேவா? இது அதே மாதிரி தான். LCM ஆஃப் 3 நம்பர்ஸ் என்னப்பா 120 அப்படின்னா கொடுத்த 4 ஆப்ஷனில் எது வந்து HCF வராதுன்னு இருக்காங்களா திரும்ப அதே மாதிரி தான். இந்த 120 கீழே நம்பரில் அடிச்சு பாருங்க எதில் வந்து நமக்கு 0 இல்லாமல் வகுக்குமோ. ஓகே அதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா சார்? 120 வகுத்து பாருங்க 8ல் அடிச்சு முடியும், 12ல் அடிக்கும், 24ல் அடிக்க முடியும், 35ல் அடிக்க முடியாது சார். அப்போ தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நம்பர் 35 என்னது நெவர் பிகம் த HCF. ஓகே ஜென்ரலாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு LCM HCFல எப்பவுமே எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும்? LCM கவனிச்சுவாங்க எப்பவுமே நமக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருப்பாங்க சார். இங்கிலீஷில் HCF கொடுக்கலாம் ஆர் GCD கொடுக்கலாம். கிரேட் காமன் டிவிசிபிள் ஓகேவா டிவைசர் அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் யாருப்பா நமக்கு ஆப்ஷன் டி டெல்லி. ஓகே இதுக்கு சிம்பிளாக கேட்டிருக்காங்க 148 and 185 கேட்டிருக்காங்க. LCM போட்டுடலாமா? ஸோ 145 185 ஃபர்ஸ்ட் போட்டலாம். நம்ம 2 போட்டுடலாமா? அப்போ தானே 7 2 14 4 2 8 இங்கே நமக்கு அடிக்க முடியாது இந்த இடத்துல. திரும்ப 2 போடலாமா? 37 திரும்ப 185 வருவாங்க. இப்போ நம்ம என்னது 37லேயே போட்டுடலாம். ஒரு 37 இங்கே எத்தனை நமக்கு 5 37 திரும்ப 5 போட்டுடலாமா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே பெருக்கி போட்டுடலாம். 2 × 2 × 37 × 5 அப்படின்னா ஆன்சர் வி காட் 740 as our ஆன்சர். அப்போ இதுக்கான LCM யாருப்பா நமக்கு 740. என்ன கொடுத்துட்டாங்க? M and N are 2 numbers. அவங்களுடைய HCF LCM நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. பட் they given the HCF. ஓகே ஃபார்முலா யாருன்னா நம்பர் 1 × நம்பர் 2 அப்படின்னு நமக்கு நினச்சி ஆன்சர் நமக்கு LCM × HCF. அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்பர் 1 யாருன்ட்டாங்க M அப்படின்ட்டாங்க, நம்பர் 2 யாருன்ட்டாங்க N அப்படின்ட்டாங்க. கேட்கப்பட்ட கேள்வி யார்? LCM தான். ஓகேங்களா? இதுக்கான HCF யாருப்பா என்ன கொடுத்துட்டாங்க? HCF ஆஃப் M, N யார் தான்? HCF தான்ட்டாங்க. ஓகேங்களா? யார் தான் நமக்கு HCF தான். ஓகேவா? கேட்கப்பட்ட கேள்வி யார்? LCM மட்டும் தானே. இது கீழே கொண்டு வந்துருங்க. M × N டிவைடிங் பை HCF அதான் நம்மளுடைய LCM ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? 120 கொஸ்டின். ஓகே the LCM of 2 number is 6 times of their HCF. அப்போ LCM அப்படின்றது யாருன்னா 6 times of their HCF அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே the sum of HCF and LCM is 210. அப்போ LCM மற்றும் HCF உடைய கூடுதல் நமக்கு என்னப்பா 210 அப்படின்னா வாட் இஸ் HCF நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டாங்க. அப்படியே சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேங்களா? அப்படியே LCM என்னப்பா வருது? LCM ஈக்குவல் டு 6 times of HCF. அப்போ 6 times of HCF ப்ளஸ் HCF equal to 210. அப்போ 7 times of HCF equal to 210 அப்படின்னா நம்ம அடிச்சுக்கலாமா? என்ன வருவாங்க? 30 வருவாங்க. அப்போ யார் நமக்கு HCF equal to 30. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அப்போ நமக்கு விட யாருப்பா நமக்கு 30. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்ப்பா. இதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்? வந்து இங்கிலீஷ் நம்ம வந்து கொஸ்டினை பார்த்துக்கலாம். 10 கொஸ்டின்ஸு. சைக்காலஜி பார்த்தீங்கன்னா வந்து 40 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷில் கேட்ட ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அப்போ டெஸ்ட்டு 1க்கான இங்கிலீஷ் சிலபஸ் என்ன சார் கொடுத்துருந்தாங்க? நமக்கு வந்து என்னப்பா கொடுத்தாங்க? இதை கிவன் த சினானிம்ஸ். ஓகேங்களா? அப்போ சினானிம்ஸை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம் டெஸ்ட் 1க்கு. ஓகேங்களா? செக் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் வந்து 131 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட்டில் போய்கிட்டு இருக்கும்.
136லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இன்னொரு ஃபார்மேட்டில் போய்கிட்டு இருக்கும். அப்போ நமக்கு எஸ்ஐ தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாடலில் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எய்தர் அவங்க இந்த மாதிரி சிம்பிள் வேர்டு கொடுத்து அதுக்கான சினானியம் கேட்கலாம், அதுக்காக நமக்கு என்னது ஆன்டினியம் கேட்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் ஒரு லாங் சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் அவங்க நினச்சிவாங்க ஹைலைட் பண்ணி நமக்கு என்னது கேள்வி கேட்பாங்க, சினானிம்ஸ் வேர்டு. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்னது இந்த 2 மாதிரி நம்ம என்னது பார்க்க ஆரம்பிக்கலாம் கொஸ்டின்ஸு. முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க, இந்த கிவன் என்னப்பா கொடுத்துட்டாங்க, சர்டர்ட் அப்படின்னா அர்த்தம். சர்டர்ட் அப்படின்னா என்ன பண்ணால் இப்போ வந்து நமக்கு வந்து கூலிங்கான டைமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நினச்சி பல்லு வந்து ஆடுமில் கிளிக்கிடுமே, அதானது சர்டர்ட் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும், ஃபீலிங் என்னது கோல்டு. ஓகேங்களா? இதானது அதான் சர்டர்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கைண்ட்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கைண்ட்னஸோட சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஒரு கைண்ட்னஸ்னா என்னது, இரக்கம் உள்ள அல்லது இரக்க குணம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ இரக்கம் அப்படின்றதுக்கு இன்னொருத்த வார்த்தை யாருப்பா, கம்பேஷன். ஓகேங்களா? என்ன வார்த்தை, கம்பேஷன். ஓகேவா? ஹம்பிள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அடக்கம். வாங்கினது அடக்கம் உள்ள சொல்லுவாங்களே, ஐ எம் ஹம்பிளி ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்களே, நான் மிகவும் அடக்கமாக நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதான் ஹம்பிள் அப்படின்னது அடக்கமான. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற வார்த்தை யார், மாடஸ்ட். ஓகே, அப்படின்னா என்னப்பா, தன் அடக்கம். அப்படின்னா என்னது, தன் அடக்கம். ஸோ அதுக்கான ஆன்சர் யார், தன் அடக்கம். ப்ளூம் அப்படின்னா என்னப்பா, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ப்ளூம் அப்படின்னா, அந்த ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடியில் வந்து ஃப்ளவர் வந்து இப்படி ஃப்ளோரிஷ் ஆகும்ல, அப்படியே அந்த விரிஞ்சு வரும்ல, அதானது ப்ளூம் அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஃப்ளோரிஷ். ஓகேங்களா? லாஸ்ட் என்ன கேட்டாங்க, அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்றாங்க. இந்த ஒரு சில கேள்விப்பட்டிருக்கீங்களா, எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நான் படித்தேன் பட்டது எல்லாமே என்னுடைய அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னானது படித்ததெல்லாம் எனக்கு வந்து மறந்துருச்சு, ஃபர்காட் ஆர் ஃபர்கட்டன். அதானது அதோடைய இதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து மறந்து விட்டு இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம. அப்போ மறந்து போதல், அதுக்கு வந்து அர்த்தம் யாருப்பா, நமக்கு வந்து ஃபர்காட்டன். ஓகேங்களா? இதெல்லாம் ஆனது ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கேள்விகள். அப்போ சிம்பிளாக கொடுத்த ஒரு வேர்டு, அதுக்கு ஒரு ஆன்சர். இது எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஃபுல் சென்டென்ஸில் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கேட்டாங்க, ரெவரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெவரன்ஸ் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், மரியாதை அப்படின்றது ஆனால் அதோடைய மீனிங்கு. ஆப்ஷன் இருக்காம பாருங்க, ரெஸ்பெக்ட் இருக்குதா? எஸ், ஆப்ஷன் ஏ என்னது, டீப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. ஓகே, பைஃபர்கேட் அப்படின்னு அர்த்தம். பைஃபர்கேட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ரெண்டா பிரிக்கிறது, அதானது பைஃபர்கேட் அப்படிம்பாங்க. அது இங்கிலீஷில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா 1905 லார்டு கர்சன் நினச்சிவார் பெங்காலை ரெண்டா பிரிப்பாரா அப்படின்னு சொல்லுவார். லார்டு கர்சன் பைஃபர்கேட்டிங் த பெங்கால் இன் 1905 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு புக்கில் கூட. ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பைஃபர்கேட், ரெண்டா பிரிக்கிறன்னு அர்த்தம். இப்போ அதுக்கான வார்த்தை யாருப்பா, செப்பரேட். ஸோ போத்தாருனது சேம் மீனிங். ஓகேவா? பிரிங்க் அப்படின்னா என்ன பண்ணா, பார்டர் ஆர் எஜ். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, பார்டர் அந்த எல்லையோட அந்த நுனி பகுதி, அதான் பார்டர் ஆர் எஜ் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் யாருப்பா, எய்தர் ஆப்ஷனில் பார்டர் கொடுக்கலாம், ஆர் நமக்கு என்னது எஜ் நமக்கு இந்த கொடுக்கலாம் அந்த இடத்துல நமக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து கோவாடிஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, கோவாடிஸ்னா லேக் ஆஃப் கரேஜ்பாங்க. என்னப்பா, லேக் ஆஃப் கரேஜ் அப்படின்னது. லேக் ஆஃப் கரேஜ் என்னது, அவருக்கு வந்து வலிமை இல்லை அல்லது தைரியம் இல்லை. அப்போ இதுக்கான அர்த்தம் யார், நமக்கு கோழைத்தனமான அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கும். அதுக்கான மீனிங் என்னப்பா, நமக்கு வந்து வீக்னஸ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கோவாடிஸோடைய ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் வேர்டு யார் சார் அப்படின்னா என்னது, கரேஜ். ஓகேவா? தைரியம் அப்படிம்பாங்க. ஓகே, லாஸ்ட் வேர்டு யாருப்பா, அப்டுரேட் அப்படின்னா என்ன, அப்டுரேட்னா அடுத்த இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்னது, அடமண்ட்டுமாங்களே. ஒரு சிலர் நினச்சிவாங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க நினச்சிவாங்க பிடிவாதமாக இருப்பாங்களே, அதானது அப்டுரேட் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங் யாருப்பா, ஸ்டப்பான். அதான் அவங்க தான் நினச்சிவாங்க யார் சொல்ல கேட்கவே மாட்டாங்க, அவங்க சொன்னதை நினச்சிவாங்க உண்டு அப்படிம்பாங்க, அந்தானது ஸ்டப்பான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, இதான் நம்ம இங்கிலீஷில் பார்த்தா 10 கொஸ்டின் உங்களுக்கு. அப்போ அடுத்து என்ன அப்படின்னா சிலபஸ் நம்பர் 2 நீங்கள் என்னது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு மீனிங் படிக்கிறப்ப சினானிம்ஸ்னால் அதுக்கு என்னது மீனிங் தெரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம இப்படி தான் நம்ம கொண்டு போகிற டெஸ்ட் பேட்சை. ஓகேவா? ஒரு டெஸ்ட்டுக்கு படிங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆன்சருக்கு நீங்கள் என்னது தரவா நீங்கள் பார்த்துருங்க. இந்த ஒரு 40 கொஸ்டின்ஸில் டவுட் எதாவது இருந்தால் நீங்கள் என்னது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இன்னும் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்களோ நீங்கள் வந்து என்னது ஃபோன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூப்பா.